அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அதாவது இந்த கால்குலேஷன்ஸோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் அந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அடிஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 3 கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபார்முலா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் ஆட் ஆகி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க என்ன சேஞ்சஸ் இங்க பண்ணாலும் கீழே அதுவே டிஃபால்ட்டா மாறிடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா செகண்ட் மெத்தட் எனக்கு இன்னுக்குள்ள ஆன்சர் வரணும், இந்த நம்பர்ல ஆட் ஆயிருக்கணும். இதோட ஷார்ட்கட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா எனக்கு எல்லா நம்பருமே ஆட் ஆக வேண்டாம், பர்டிகுலர் செல்ல இருக்க நம்பர்ஸ் மட்டும் ஆட் ஆனா போதும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் எனக்கு இந்த 100 வந்திருக்கணும், கம்மா போடணும். அடுத்து 300 வந்திருக்கணும், கம்மா 500. அப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் செல்ல இருக்க நம்பர்ஸ் மட்டும் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன செல் செலக்ட் பண்ணமோ அது மட்டும் கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இது 3 கான்செப்ட். ஓகேவா? அடுத்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஃபார்முலாஸும் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. எப்பயும் போல ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த செல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் எந்த செல்லோட மைனஸ் பண்ண போறோமோ அந்த செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது ஒரு கான்செப்ட். 2 நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். மோர் தென் நம்பர்ஸ் இருக்கும் போது நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க செல்லை செலக்ட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு மற்ற செல்லெல்லாம் ஆட் பண்ணி அதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட நேம் வந்துடும் மைனஸ். செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நம்பர்ஸ்ல ஆட் பண்ண போறோம்ல, ஆடுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சம் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. 50ல இருந்து 20 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி 600ல மைனஸ் பண்ண போறோம். அப்ப இங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் ஃபுல்லா ஆட் ஆகி 600ல மைனஸ் ஆகி நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதுதான் சப்ட்ராக்டோட பேசிக் கான்செப்ட். மல்டிப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து இங்க டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் பேசிக் கான்செப்ட் என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு, அடுத்த செலக்ட் பண்ணிட்டு இன்ட், நெக்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து ஒரு 2-3 நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பல்கா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செல்ல இருந்து லாஸ்ட் செல் வரைக்கும் எனக்கு மல்டிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதுல இருந்து இந்த செல் டு இந்த செல் அப்படின்னா கோலன் வரும். சரியா? அடுத்து என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கால்குலேட் ஆகி ஆன்சர் வந்துடும். எனக்கு எல்லா செல்ல இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ண வேண்டாம், குறிப்பிட்ட இருக்க செல்ல இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும் அப்படின்னா ஈக்குவல் டு ப்ராடக்ட் நம்ம சம்முக்கு பண்ண மாதிரி தான். ஜஸ்ட் எனக்கு 6ஐயும் கமா 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இடையில கமா கொடுத்தா இதுவும் இந்த செல்ல இருக்க நம்பரும் இந்த செல்ல இருக்க நம்பரும் ஆட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் என்டர். ஸோ 6 3s are 18 நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். டிவிஷனுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். டிவிஷனுக்கு பேசிக் கான்செப்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இல்லப்பா எனக்கு இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு குவாஷன்ட் இங்க காட்டுது பாத்தீங்களா, நியூமரேட்டர் டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்னது அப்படின்னா 25 கமா டினாமினேட்டர் என்ன அப்படின்னா 3. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். இல்ல எனக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மாட் 25 இங்கே நம்பர் காட்டும், நம்பர் டிவைசர் நமக்கு நம்பர் என்னது 25 கமா டிவைசர் என்னது 3. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். ஸோ இது ஒன் ஆஃப் த பேசிக் கால்குலேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா காலம் வைஸ் கால்குலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசிக் லெவல் வந்து ரோ வைஸ் கால்குலேஷன்.
ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எனக்கு இங்கே ஆன்சர் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரெண்டு நம்பரையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே உட்காந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா வேண்டாம். இந்த பாக்ஸ் பக்கத்தில் இங்கே கார்னரில் இன்னொரு ஸ்கொயர் மாதிரி தெரியுதுல, அங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிஷன் வந்து வந்துடும். சரியா? சேம் தான் சப்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் வந்துடும். இதுக்குரிய ஷார்ட்கட். அதே மாதிரி தான் இதுக்கும் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதுக்கும் உங்களுக்கு கால்குலேஷன் வரும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? அடுத்து ஒரு மெத்தட், பேசிக் மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ இந்த 30 இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸ் கூடயும் ஆட் பண்ணிருக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 30 காப்பி பண்ணி அப்படி போடுவீங்களா? அது வந்து ரொம்ப சுத்தி வளைச்சு மூக்கு தொடுற ஒர்க்கு. இதுக்கு பதிலா பேசிக் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ எனக்கு இங்கதான் இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் ஆட் பண்ணி எனக்கு இங்க ஆன்சர் வரணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த 30 இந்த நம்பர்ஸோட நான் ஆட் தான் பண்ண போறேன். அப்போ ஈக்குவல் டு இந்த 10ஓட செல் நம்பர் பிளஸ் இந்த 30. ஓகேவா? கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். அப்போ 10 + 30 நமக்கு என்ன வரும்? 40. அஸ் யூஷுவல் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க ஆன்சர் வராது. ஸோ சேம் மெத்தட் தான், சேம் நம்பர் தான் இங்க வரும். ஏன் அப்படின்னா நான் இங்க மட்டும் தான் 30 கொடுத்துருக்கேன். அப்படிதானே? அப்போ இங்க ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாங்கா இருக்கும். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதே மாதிரி நான் இப்போ இங்க ஆன்சர் கொண்டு வரேன். ஜஸ்ட் அதே மாதிரி 10 இங்க வச்சுட்டு ஈக்குவல் டு 10ஓட செல் நம்பர் பிளஸ் 30ஓட செல் நம்பர். 30ஓட செல் நம்பர் கிளிக் பண்ணிட்டு F4 நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனதும் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தா 10 + 30 40 வந்துருமா? அப்போ நம்ம ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம், கார்னர்ல வச்சு கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுமா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த 30 வந்து இங்க லாக் பண்ணிக்கும். அந்த F4 கிளிக் பண்ணும் போது இந்த இருக்க எல்லா நம்பர்ஸ் கூடயும் அது என்ன ஆகும், எல்லா செல்லுக்குமே அந்த 30 வந்து அப்ளை ஆகி அந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகி கால்குலேட் ஆகி வந்துடும். இது ஒரு மெத்தட். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு F4 கிளிக் பண்றது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த 30 Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த 30 எந்த நம்பர் கூட எல்லாம் ஆட் பண்ண போறீங்களோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Alt+V கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ்ட் ஸ்பெஷல் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம 30 அந்த நம்பர்ஸ் கூட ஆட் தானே பண்ண போறோம். அப்போ ஆப்ரேஷன் கீழே ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 30 போய் அந்த 40 கூட அந்த நம்பர்ஸ் கூட ஆட் ஆயிடும். ஸோ இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த செல் வேணுமோ அந்த செல்லோட நம்பர்ஸ் கொடுத்துட்டு F4 கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா Ctrl+Alt+V கொடுத்து அந்த ஆட் ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷனுக்கும் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு 200ஓட செல் நேம் மைனஸ் 10ஓட செல் நேமை கிளிக் பண்ணிட்டு F4 நீங்க ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா 10ஓட எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்துடும். சரியா? இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா 10 செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த 10 எதோட மைனஸ் பண்ணணுமோ அந்த நம்பர்லாம் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Alt+V கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது டிஸ்பிளே ஆகும். அதுல நம்ம இப்ப சப்ட்ராக்ஷன் தானே பண்ண போறோம். அப்ப சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 வந்து அந்த நம்பர்ஸோட மைனஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு
கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போறதுனால மல்டிபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஆகி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஒன் ஆஃப் த பேசிக் கால்குலேஷன்ல இது ஒன் ஆஃப் த மெத்தட். பர்சன்டேஜ் பார்க்க போறோம். பெர்சன்டேஜ்ல வந்து பேசிக்கா ஷார்ட்கட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் ஷார்ட்கட்லாம் இங்க யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இந்த இதோட இந்த டோட்டலை நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டோட்டலை வந்து இதால டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம டிவைட்டுக்கு என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம். சரிங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? அப்போ நம்ம அங்க பார்த்தோம்ல, இப்போ இந்த ஒரு நம்பரை டோட்டலை வச்சுதான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். அப்போ அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு இந்த செல்லோட நேம் ஸ்லாஷ் அடுத்து நம்ம எந்த நம்பர் ஒரு நம்பரை வச்சுதானே எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஒரு டோட்டலை வச்சுதானே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப அந்த டோட்டல் F4 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 26,000 நீங்க எல்லாத்துக்கூடயும் அப்ளை ஆயிருக்கும். அப்ளை ஆகி நமக்கு டோட்டல் வரும். இப்போ இது வந்து நம்ம 100 இங்க டோட்டல் 100 வந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணது கரெக்ட். அப்போ டோட்டல் பண்ணும்போது சம் இந்த நம்பரை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு 100. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்ட். ஓகேவா? நான் அகைன் சொல்லித்தரேன். இப்போ இந்த 26 இப்போ நான் டோட்டல் தான் கண்டுபிடிக்க போறேன். பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த அமௌண்ட்டோட டோட்டல் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ டோட்டல்ல வந்து 26,000 வந்திருக்கு. அப்போ இந்த இருக்க அமௌண்ட்டோட இந்த 26,000 எல்லா நம்பரோடையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். நம்ம அவங்க ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அப்போ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு இந்த செல்லோட நேம் எந்த செல்லோட டிவைட் பண்ண போறோமோ அந்த செல்லோட நேம் ஸ்லாஷ் 26,000 செல்லோட நேம் போட்டுட்டு F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் வந்துடும். இப்போ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற செல்லோட பெர்சன்டேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். சரி, அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட். நம்ம இதோட டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிரைஸ் இருக்கு, சேல்ஸ் பிரைஸ் இருக்கு, நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸையும் சேல்ஸ் பிரைஸையும் மைனஸ் பண்ணணும். வர ஆன்சரை டிவைட் பண்ணணும். இதோட பிரைஸையும் சேல்ஸ் பிரைஸையும் தான் மைனஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டுக்கும் வர ஆன்சரோட பிரைஸை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கால்குலேட் எப்படி பண்ணுவீங்க? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ்ல இருந்து சேல்ஸ் ப்ரைஸை நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு வர ஆன்சரோட ப்ரைஸை டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம பர்சன்டேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8% வந்து இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி மற்ற செல்லுக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ட்ராக் அவுட் பண்ணி விட்டீங்கனாலே அதுவே கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் டோட்டலா 25 டைப்ஸ் இருக்கு. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 9 ஃபங்க்ஷன் பத்தி கிளியரா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா டுடே. இந்த டுடே ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. ஜஸ்ட் ஈக்குவல் டு டுடே அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் டேட் வந்து டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நவ் ஃபங்க்ஷன். நவ் ஃபங்க்ஷன்ல டேட்டோட டைமும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். சேம் மெத்தட் தான். ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் அதாவது நவ் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டோட டைமும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டே ஃபங்க்ஷன். அதாவது கொடுத்திருக்க டேட்டால எனக்கு இருக்க டேட் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எல்லாம் எப்பயும் போடுற மாதிரி ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனோட நேம் டே ஓபன் பிராக்கெட் எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டால இருக்க டேட் மட்டும் உங்களுக்கு தனியா டிஸ்பிளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டேட்டால இருக்க டேட் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனியா டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மந்த் ஃபங்க்ஷன். சேம்னா கொடுத்துருக்க டேட்டால எனக்கு மந்த் மட்டும் தனியா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்க மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மந்த், அந்த ஃபங்க்ஷனோட நேம், ஓப்பன் பிராக்கெட், எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டால இருக்க மந்த் மட்டும் தனியா டிஸ்பிளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டால இருக்க மந்த் மட்டும் நமக்கு அழகா தனியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இயர் ஃபங்க்ஷன். சேம் கான்செப்ட் தான். எனக்கு இயர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எப்பயும் போல ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதாவது இயர், ஓப்பன் பிராக்கெட், எந்த டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இயர் டிஸ்பிளே ஆயிடும். ஸோ மற்ற செல்லுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்க 2025 வேண்டாம், நான் அங்க 2022 கொடுக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆயிடும். இங்க நான் 2023 கொடுக்க போறேன், சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க நான் 2024 கொடுக்க போறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிக்கும் அப்படின்னா நீங்க அந்த ஃபார்முலால மட்டும் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டா போதும். எப்போ நீங்க சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹவர் ஃபங்க்ஷன். இந்த ஹவர் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா கொடுத்துருக்க டைம்ல இருக்க ஹவர் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா நீங்க ஹவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம்னா ஈக்குவல் டு ஹவர், அந்த ஃபங்க்ஷனோட நேம், ஓப்பன் பிராக்கெட், எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஹவர் வந்து இப்போ 8:30. இப்போ வந்து இது என்னது அப்படின்னா 8 தான் நமக்கு ஹவர். ஹவர் மட்டும் தனியா டிஸ்பிளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8, 9, 10 இங்கேயும் அதே மாதிரி அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டைம்ல இருக்க மினிட்ஸ் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா மினிட் ஃபங்க்ஷன். எப்பயும் போல ஈக்குவல் டு மினிட், ஓப்பன் பிராக்கெட், அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க மினிட் மட்டும் நமக்கு தனியா வந்துடும். மற்ற செல்லுக்கும் அப்ளை பண்ணிட்டு மினிட்ஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட்ஸ். சேம் தான், கொடுத்துருக்க டைம்ல எனக்கு செகண்ட் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட், எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்துடும். ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா செல்லும் மற்ற செல்லுக்கும் வந்துடும். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து டே ஃபங்க்ஷன். இந்த டே ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன் டேட்டை மட்டும் தனியா டிஸ்பிளே பண்றதுக்கு. இந்த டேஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட நாளுக்கு இடைப்பட்ட நாட்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னா டேஸ் ஃபங்க்ஷன். ஸோ சேம்னா ஈக்குவல் டு டேஸ், ஓப்பன் பிராக்கெட், இங்க கீழே பாத்தீங்கன்னா காட்டும் எண்டு டேட், அதாவது எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துருங்க. எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ண சொல்லும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குரிய குறிப்பிட்ட டேஸ்க்குரிய இடைப்பட்ட நாட்களை நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ மற்றதுக்கும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ மற்றதுக்கும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 9 ஃபங்க்ஷன். VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். VLOOKUP அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்டிகல் லுக்அப். அதாவது எனக்கு இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கிற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல காலம் வைஸ்ல இருக்க டேட்டால இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சேலரி வந்து தனியா டிஸ்பிளே ஆகணும், அதுவும் நான் எந்த நேம் கொடுக்குறேனோ அவங்களோட சேலரி டீடைல் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க வாட் இஸ் த சேலரி ஆஃப் வனிதா அப்படின்னு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு எனக்கு வனிதாவோட சேலரி எங்க வரணும் அப்படின்னா இந்த செல்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ VLOOKUP எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். எப்பயும் போல நீங்க ஈக்குவல் டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ ஃபார்முலா பார்ல டைப் பண்ணலாம். ஈக்குவல் டு VLOOKUP, எப்பயும் போல ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. நீங்க VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணோடனே VLOOKUP சில டீடைல்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும். அது என்ன அப்படின்னா லுக்அப் வேல்யூ, அதாவது எந்த டேட்டால இருந்து உங்களுக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது கேட்கும். நான் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், வனிதாவோட
salary detail எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னு ஒரு செல்ல டைப் பண்ணி வச்சிருக்கோமா, ஸோ அந்த வனிதான் டைப் பண்ணி வச்சிருக்க நேமை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த டீடைல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே இங்க ஹெச்ஒய்ன்னு வந்துடும். அடுத்து டேபிள் அரே. டேபிள் அரே அப்படின்னா எந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்க டேபிள்ல இருந்து தான் டேட்டா வேணும். நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. அடுத்து காலம் இன்டெக்ஸ். காலம் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்ம எப்பவுமே காலமோட நேம் ABCD அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம். ஆனா லுக்அப் ஃபார்முலா யூஸ் பண்ணும் போது மட்டும் நீங்க காலம் நேம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா 1 2 3 4ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது எம்ப்ளாயி நேம் இருக்க காலம் நேம் 1, எம்ப்ளாயி கோடு 2, டெசிக்னேஷன் 3, பேசிக் சேலரி 4. நம்ம இப்ப எந்த டீடைல் எடுக்க போறோம்? பேசிக் சேலரி டீடைல் இருக்க காலம் தானே எடுக்க போறோம். அந்த காலத்தோட நம்பர் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 4 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. அடுத்து ரேஞ்ச் லுக்அப் கேக்குது. அதாவது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டிவான வேல்யூ வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேக்குறாங்க. நம்ம எக்ஸாக்டே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வனிதாவோட சேலரி இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இங்க வனிதாவோட சேலரி இங்க டேபிள்ல என்ன இருக்கு? 6 lakhs இருக்கு. ஸோ அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்ப எனக்கு வனிதாவோட டீடைல் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்ல. நீங்க கிரி அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு கிரியோட சேலரி வரும். இல்ல எனக்கு விஜயோட சேலரி வேணும் அப்படின்னாலும் நீங்க விஜய் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு விஜயோட சேலரி டிஸ்பிளே ஆயிடும். ஒன்ஸ் நீங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். அடுத்தடுத்து நீங்க எப்பெல்லாம் அந்த டேபிள் யூஸ் பண்றீங்களோ அப்பயே என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் VLOOKUP ஃபார்முலாவோட கான்செப்ட். கவுண்ட் அண்ட் கவுண்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா கவுண்ட் தான் பண்ண போகுது. ஆனா கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். ஆனா கவுண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கவுண்டர்ல ஸ்பெசிபிக் நம்பரையோ இல்ல ஸ்பெசிபிக் டெக்ஸ்டையோ நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணி தனியா டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கவுண்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கவுண்ட்னால என்ன? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண போது அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீழே ஸ்டேட்டஸ் பார்ல வந்தாலே நம்ம எத்தனை நம்பர்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு டிஸ்பிளே பண்ணிடும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆட்டோ சம் பக்கத்துல டிராப் டவுன் பட்டன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதை கிளிக் பண்ணி கவுண்ட் நம்பர் கொடுத்தாலும் நம்ம இந்த ரேஞ்ச்ல எத்தனை நம்பர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதுதான் கவுண்ட். இப்போ கவுண்ட் இஃப் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கவுண்ட் இஃப் நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். எப்பயும் போல ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன போடுவோம்? ஈக்குவல் போடுவோம். நம்ம இப்போ ஃபார்முலா பார்ல போட்டுறலாம். ஈக்குவல் டு நம்ம இப்போ என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்? கவுண்ட் இஃப் தானே. ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னே கவுண்ட் இஃப் நம்ம கிட்ட சில இன்ஃபர்மேஷனை கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா வேணும் அப்படின்னு கேட்கும். ரேஞ்ச் அப்படின்னா எந்த டேட்டால இருக்க டேட்டாவை நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்க அப்படின்னு கேட்குது. நான் இந்த டேட்டா அதாவது இந்த ரேஞ்ச்ல இருந்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல எந்த ஸ்பெசிபிக் நம்பரை மட்டும் நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்குது. அதுதான் இங்க என்ன அப்படின்னா கிரைட்டீரியா. எனக்கு 7 மட்டும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்லி 7 மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல 7 எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கவுண்ட் இஃப்ல நம்பர்ஸை கவுண்ட் பண்றதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இங்க ஒரு எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் இருக்க ஒரு ஷீட் வச்சிருக்கேன். இந்த ஷீட்ல
நான் வந்து எத்தனை பேர் ப்ரெசன்ட் ஆப்சண்ட், அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு எவ்வளோ நாள் ப்ரெசன்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ நாள் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மேனேஜருக்கு பார்த்துடலாம். மேனேஜர் எத்தனை நாள் ப்ரெசன்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ப்ரெசன்ட்டை நான் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா பின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்சண்ட்டை என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ஃபார்முலா தான், ஈக்குவல் டு கவுண்டர்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோடனே எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு கவுண்டர்ஸ் கேட்குது. ரேஞ்ச் எந்த ரேஞ்ச், அதாவது எந்த டேட்டாலேருந்து வேணும்னு கேட்குது. நான் மேனேஜருக்கு நேராக இருக்க டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்றேன். நம்பர் கொடுக்கும் போது ஜஸ்ட் நம்ம நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும். ஆனா டெக்ஸ்ட் கொடுக்கும் போது டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் நம்ம அதை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் ப்ரெசன்ட் தானே பார்க்க போறேன். ப்ரெசன்ட்டுக்கு நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்னா அதனால நான் இங்க பி அப்படின்னு டைப் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்க போறேன். அப்போ மேனேஜர் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காரு அப்படின்னா 5 days ப்ரெசென்ட் ஆயிருக்காரு. ஓகே, அடுத்து எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்க போறேன். சேம் தான், ஈக்குவல் டு கவுண்டர்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோடனே நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு ரேஞ்ச் அண்ட் கிரைடீரியான்னு கேட்கிறாரா. ஸோ சேம் மேனேஜருக்கு தானே நம்ம ஆப்சென்ட் எத்தனை நாள் இருக்கான்னு பார்க்க போறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஆப்சென்ட்டுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ. அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஏ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அவர் 2 நாள் தான் லீவ் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் கவுண்டர் ஃபார்முலால டெக்ஸ்டுக்குரிய கான்செப்ட். இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கொடுக்கும் போது ஜஸ்ட் நம்ம இங்க நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும். ஆனா டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணும் போது நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்ற ஸ்டாஃபுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணிடலாம். அந்த செல்ல கார்னர்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற பேருக்கும் அது அப்டேட் ஆயிடும். ஸோ இதுதான் கவுண்டிஃபோட கான்செப்ட். இஃப் கண்டிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. நம்ம கிட்ட இப்போ பர்ச்சேஸ் பண்ணி டோட்டலோட ஒரு ஷாப்பிங் பில் இருக்கு. இந்த ஷாப்பிங் பில்லுல டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ண என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஆனா டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம், எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஷாப்பிங் பில்ல 1000 and 1000க்கு மேல யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டைப் பண்ணதுல கிரேட்டர் than or equal to அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னா 1000ல இருந்து கிரேட்டர் than or equal to அப்படின்னா 1000ல இருந்து 1000க்கு மேல யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு இங்க வந்து என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்க நான் வந்து ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா பாருக்கு போயிடுவோம். ஈக்குவல் டு எப்பயும் போல, அதுக்கப்புறம் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம இப்படி கொடுத்தோடனே இஃப் கண்டிஷன் நம்ம கிட்ட ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். என்ன அப்படின்னா நீங்க எந்த லாஜிக்ல என்ன வந்து டெஸ்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, எந்த கஸ்டமர்லாம் 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா லாஜிக். நீங்க கொடுக்குற கண்டிஷன் தான் இங்க என்ன அப்படின்னா லாஜிக். அப்போ நம்ம எங்க இருந்து அந்த லாஜிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டல் இருக்கிற வேல்யூ இருக்க செல்லு தான் நமக்கு என்ன அப்படின்னா லாஜிக். அதாவது இங்கதான் நமக்கு என்ன தெரியும், 1000 அதுக்கு மேலேயோ இல்ல அதுக்கு கீழேயோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு டோட்டல் அமௌண்ட்ல அதை தான் எடுக்க போறோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் than or equal to எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிஷன்ல 1000 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து கமா கொடுத்துக்கலாம். இப்போ லாஜிக்கை நம்ம டெஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வேல்யூ இஃப் ட்ரூ, அவங்க ஒரு வேலை 1000க்கு மேல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா ட்ரூ தானே. அப்ப அங்க நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அகைன் டோட்டல் செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு
என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 10% கொடுக்குறோம். எப்ப அப்படின்னா இந்த லாஜிக்கல் வந்து 1000க்கு மேல ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா ட்ரூ கண்டிஷன் ஒர்க் ஆகும். இல்ல அவங்க 1000க்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ அவங்க 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 10% அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா 1000க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்க என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்றது டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக நம்ம அங்க 0 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இவங்க 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 179 ரூபா 50 பைசா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்ப இங்க ஒரு 600 நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 1000 கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் கான்செப்ட். அதாவது கொடுத்திருக்க கண்டிஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா ட்ரூ வந்து ஒர்க் ஆகும். கொடுத்திருக்க கண்டிஷன் தப்பா இருந்தது, அதாவது கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இஃப் கான்செப்ட். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதாவது 90க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு, 90க்கு கீழே எடுத்திருக்கவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இது எப்படி போடலாம் அப்படின்னா அகைன் எங்க டிஸ்பிளே ஆகணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா டைப் பண்ணிடலாம். இஃப் ஓபன் பிராக்கெட் எப்பயும் போல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட் கேக்குது, நம்ம எந்த ஆவரேஜ் செல்லு தான் எடுக்க போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90 கொடுத்துட்டு கமா கொடுத்துடலாம். வேல்யூ இஃப் ட்ரூ அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். எனக்கு அந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நோ. அதாவது 90க்கு மேல இருந்தாங்கன்னா எஸ், 90 கீழே இருந்தாங்கன்னா நோ அப்படின்னு கொடுக்கணும். நான் ஏன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்க டபுள் கொட்டேஷன் தேவையில்லை ஆர்குமெண்ட்ஸ்ல. ஆனா நீங்க டெக்ஸ்டோ லெட்டர்ஸோ கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்துதான் கொடுக்கணும். இப்ப என்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்க 90க்கு மேல இருக்கனால எஸ் அப்படின்னு வந்துருச்சு. அகைன் எல்லாத்துக்குமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 90க்கு மேல எடுத்துறவங்களுக்குலாம் எஸ், 90 கீழே எடுத்துருக்கவங்களுக்குலாம் நோ. ஸோ இதுதான் இஃப் கண்டிஷனோட கான்செப்ட். பிவட் டேபிள் பத்தி தான் பார்க்க போறோம். பிவட் டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி பிவட் டேபிள் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிவட் டேபிள் நார்மலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு பல்கான டேட்டாவோட ஒரு டேபிள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த டேபிள்ல ஒரு பர்டிகுலர் டீடைலை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம கிட்ட சேல்ஸ் பர்சன்ஸ் டீடைல் இருக்கிற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல டேட்டா எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன் எந்த ரீஜியன்ல எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்காங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல் இருக்கு. இப்போ டயானா நார்த்லயும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்னு எல்லா இடத்துலயும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட டேட்டா நிறைய அதுல வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா டயானாவோட நேம்ல இருக்க டேட்டாஸ் எனக்கு தனியா பிரிஞ்சு அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னு நான் இப்போ ஒரு குவெஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பிவட் டேபிள் கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க டேபிளோட ஹெட்டிங் எப்பவுமே போல்டுல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பிவட் டேபிள் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேபிள்ல தேவையில்லாம ஒரு ரோவோ காலமோ எம்டியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா எம்டி ரோ காலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிவட் டேபிளை கன்வெர்ட் பண்ணும்போது டேட்டா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே எம்டி ரோ காலம் இருந்துச்சு அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பிவட் டேபிள் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற டேபிளை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணும்போது எம்டி ரோ காலம்லாம் செலக்ட் பண்ணிடாதீங்க, உங்களோட டேபிள் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போனீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா பிவோட் டேபிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண உடனே நமக்கு பிவோட் டேபிள் ஃப்ரம் ஆர் ரேஞ்சுன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டேபிளோட நேம் வரும். அதுக்கப்புறம் நியூ ஒர்க் ஷீட் வேணுமா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வேணுமான்னு கேட்குது. அதாவது சூஸ் வேர் யூ வாண்ட் த பிவோட் டேபிள் டு பி பிளேஸ்டு, அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிவோட் டேபிள் பிளேஸ் ஆகணும்னு கேட்குது. நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னா நான் இப்போ ஷீட் 1ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஷீட் 2 எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகி அதில் பிவோட் டேபிள் வரும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஷீட்லேயே சைடில் நம்ம எங்கேயாவது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஆனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஒர்க் ஷீட்டை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு நியூ ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஷீட் 1ல் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு நான் நியூ ஷீட் கொடுத்தோடனே ஷீட் 2 வந்துருச்சு. அங்கே என்னென்ன நம்ம கொடுத்துருந்தோம், இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் டேபிள் ஃபீல்டுன்னு கற்றுதான். இதில் சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ஆர்டர், டோட்டல் சேல்ஸ், அதாவது நம்ம இங்கே ஹெட்டிங்காக கொடுத்துருந்தது எல்லாமே இங்கே எப்படி வந்துருச்சு அப்படின்னா தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, நான் சேல்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணவுடனே டயானா, ஜானி, ஷீரோன்னு கட்டுதா. அடுத்து ரீஜியன், அடுத்து ஆர்டர், அடுத்து டோட்டல். இப்போ அவங்களோட டயானா ஈஸ்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நார்த்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவளோட ஆர்டர், டோட்டல் சேல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கீழே பாருங்களேன், ட்ராக் ஃபீல்டு பெட்வீன் ஏரியாஸ் பிலோ. எனக்கு இப்போ சேல்ஸ் பர்சனை கொண்டு போய் நான் ரோஸ்ல விட்டுட்டு எனக்கு அவர் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காருன்னு மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, டயானா எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னு டிஸ்பிளே ஆகுது. ஜானி, ஷீரோ எல்லாரோட டோட்டல் ஆர்டரும் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி டோட்டல் ஆர்டர்ல இருந்து கிராண்ட் டோட்டல் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிளில் இருக்க டேட்டா, அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிவோட் டேபிள் யூஸ் பண்ணணும். ஹச்லுக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். லுக்கப் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லுக்கப் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பல்கான டேட்டாவோட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் இருக்க பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தனியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லுக்கப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னா காலம் வைஸ் நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேபிளுக்கு நம்ம வெர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல டேட்டா ரோ வைஸ், அதாவது ஹாரிசாண்டல் வைஸா இருந்தது அப்படின்னா அந்த டைம் நம்ம ஹச் லுக்கப் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஹச் லுக்கப் தான் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. என்ன டேபிள்னா கம்பெனியோட சேல்ஸ் டீட்டெயில் இருக்க டேபிள் இருக்குது. ஸோ ஹச்லுக்கப் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் அந்த கம்பெனியோட நேம் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே சேல்ஸ் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கம்பெனி நேம் கொடுத்தா வரணும்ல, அதனால நான் எம்ஆர்எஃப் அப்படின்னு ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிறதுனால அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே ஃபார்முலா போட போகிறேன். ஸோ எப்பயும் போல் ஃபார்முலா பாரில் போடலாம். இஸ் ஈக்குவல் டு ஹச்லுக்கப் அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தோடனே நம்மக்கிட்ட லுக்கப் வேல்யூ கேட்கும். அதாவது எந்த டேட்டா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு நான் கம்பெனி நேம் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட சேல்ஸ் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகணும். அதனால நான் இங்கே எம்ஆர்எஃப்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் அரே இங்கே என்ன அப்படின்னா எந்த டேபிள்ல இருந்து உனக்கு டேட்டா வேணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ நான் இந்த டேபிள்ல இருந்து தான் எனக்கு டேட்டா வேணும், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா மற்ற செல்லுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம F4 வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற செல்லுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குது, ரோ இண்டெக்ஸ் கேட்குது. ரோ இண்டெக்ஸ் அப்படின்னா நீ நம்ம சேல்ஸ் டீட்டெயில் தானே வேணும், அது எத்தனாவது ரோல இருக்குன்னு கேட்குது. ஸோ கம்பெனி ஃபர்ஸ்ட் ரோ, பிரான்ச் செகண்ட் ரோ, சேல்ஸ் டீட்டெயில்ஸ் தேர்ட் ரோ. அப்போ நான் அங்கே தேர்ட் ரோவில் சேல்ஸ் டீட்டெயில் இருக்கனால நான் வந்து 3 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோடனே ரேஞ்ச் லுக்கப் கேட்குது. அதாவது அப்ராக்சிமேட்ஸான வேல்யூ வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்சோட வேல்யூ வேணுமான்னு கேட்குது. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோடனே எனக்கு எம்ஆர்எஃபோட 45,000 அப்படின்ற டீட்டெயில் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு.
இப்போ நான் டிவிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டிவிஎஸோட சேல்ஸ் டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆயிடும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதும், அதோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இதுதான் HLOOKUP. நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தனியாக டிஸ்பிளே பண்ணணும். அதாவது ஹரிசாண்டல் ரோ வைஸ் இருக்க டேட்டாவை தனியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா HLOOKUP கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்பர். நம்ம கிட்ட இருக்க டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன். இப்போயும் போல ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் அப்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் டெக்ஸ்ட்டுமே கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டரா மாறிடும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்மால் லெட்டரா வேணும் அப்படின்னா நம்ம லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு லோயர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஸோ எப்பயும் போல ஈக்குவல் டு ப்ராப்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் என்னவா மாறிடும் அப்படின்னா கேபிட்டலா மாறிடும். அடுத்து ரைட் ஃபங்க்ஷன். ரைட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேர்ட்ல ரைட் சைட்ல இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கோடி அப்படின்ற வேர்டு மட்டும் தனியா வேணும். அப்போ ஈக்குவல் டு ரைட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எத்தனை டெக்ஸ்ட் அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு அந்த ரைட் சைட்ல இருந்து வேணுமோ அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். எனக்கு 4 கேரக்டர் வேணும். ஸோ 4 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா அப்படின்னா லாஸ்ட்ல அதாவது ரைட்ல இருக்க கொடி அப்படின்ற வேர்ட் மட்டும் தனியா வந்துடும். அதே மாதிரி தான் லெஃப்ட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எத்தனை கேரக்டர் வேணும் லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு 5 கேரக்டர்ஸ் வேணும். 5 கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா ரதி அப்படின்றது மட்டும் எனக்கு தனியா வந்துருச்சு. எனக்கு ரைட்டும் வேண்டாம் லெஃப்டும் வேண்டாம், மிடில் இருந்து வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் மிடில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில்ன்ற ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து மிடில் தானே எடுக்க போறோம். மிடில்ல 4th பொசிஷன்ல இருக்கு. எப்படி அப்படின்னா ஏவி அப்படின்றது ஃபர்ஸ்ட், ஏ வந்து ஃபர்ஸ்ட், வி வந்து செகண்ட், இதுக்கு ஸ்பேஸ் வந்து 3rd அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கும். சி எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ நான் 4ன்னு கொடுத்துட்றேன். அந்த மிடில்ல எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு அகெயின் அந்த 4 கேரக்டர்ஸ் தான் வேணும். அந்த கோடு மட்டும் தான் எனக்கு தனியாக வேணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோடு அதாவது மிடில்ல இருக்க கோடு மட்டும் தனியாக வந்துடும். அடுத்து லென்த். நான் கொடுத்துருக்க வேர்ட்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் லென்த் ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல இருக்க கேரக்டர்ஸோட கவுண்ட் வந்து தனியா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம். இப்போ நான் கொடுத்துருக்க வேர்டில் இடையில என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ்லாம் இருக்கு. ஏவி கோட் பிரேக்கருக்கு இடையில நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ட்ரிம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் எப்பயும் போல இஸ் ஈக்குவல் டு ட்ரிம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரிம்ல இருக்கு அதாவது அந்த ஸ்பேஸ்லாம் ட்ரிம் ஆகி நமக்கு ப்ராப்பரான வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட். நம்ம கொடுத்துருக்க வேர்டில் ஏதாவது ஒரு கேரக்டரை ஃபைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் இப்போ நான் வந்து சி அப்படின்றது கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இங்கே கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுக்கணும். இதுவே இ அப்படின்றது இங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்குன்னா இ அப்படின்றத ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுக்கணும். இயை வந்து நான் கேபிட்டல்ல கொடுத்தாலோ இல்ல வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கிற ஸ்மால்ல கொடுத்தாலோ எனக்கு அங்கே எரர் காட்டும். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னால கரெக்டா நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த லெட்டரை நான் ஃபைண்ட் பண்ண போறேனோ அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சி அப்படின்னு தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எதுல இருந்து வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா சி எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 4th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 4 அப்படின்னு வந்துருச்சு.
சர்ச் இந்த வேர்டில் எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துடலாம். நான் வந்து டியை தான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ டி அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்லேருந்து சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்லேருந்து சர்ச் பண்ண போகிறேன். அதையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா டி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 6th பொசிஷனில் இருக்குது. அடுத்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ரீப்ளேஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரையோ இல்லை பர்டிகுலர் வேர்டையோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா ஓல்டு டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் நம்பர். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏவி அப்படின்றதான் மாற்ற போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 1ல் தான் இருக்குது. அப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எத்தனை கேரக்டர்ஸ் மாற்றணும் அப்படின்னா எனக்கு 2 இந்த ஏவி மாற்றினா போதும். அதனால 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். நியூ டெக்ஸ்ட் கேட்குது. நியூ டெக்ஸ்ட்னா இந்த ஏவிக்கு பதிலாக என்ன கேரக்டர் நீ கொடுக்க போற அப்படின்னு கேட்குது. நான் விஏ அப்படின்னு கொடுக்க போறேன். அதுவும் டபுள் கொட்டேஷன்ல தான் கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா நான் கேரக்டர் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால நான் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ விஏ அப்படின்னு டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஏவி இருக்கிறது விஏவா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். சம்எஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கும் சம்எஃப் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துடலாம். சம் வந்து நம்மக்கிட்ட இருக்க ரேஞ்சில் இருக்க எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி கொடுக்கும். அது வந்து என்ன அப்படின்னா சம்எஃப் கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ரேஞ்சில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம்எஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ எங்கிட்ட சேல்ஸ் பர்சன் இருக்கிற ஒரு டேபிளோட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து எனக்கு ஒரு சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் மட்டும் வேணும், இல்லை ரீஜியனில் சவுத்தில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது வேணும் அப்படின்னா நான் சம்எஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா சம்எஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கெட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போது சவுத் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சவுத் ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு எனக்கு டீட்டெயில் வேணும். ஸோ நான் அதனால் சவுத்துன்னு டைப் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும் அதோட சேல்ஸ் டீட்டெயில். அதனால நான் இங்கே ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயும் போல் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம்எஃப் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துடலாம். கொடுத்த உடனே நம்மக்கிட்ட ஒரு 3 விஷயம் கேட்கும். அதாவது 3 ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். ரேஞ்ச், க்ரைட்டீரியா, சம் ரேஞ்ச். நீங்கள் எந்த ரேஞ்சிலேருந்து இந்த டேட்டாவை கெட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து சவுத் அப்படின்றது தானே கெட் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா ரீஜியனில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்குது. எனக்கு சவுத்தோட டீட்டெயில் தான் வேணும். அதனால நான் அந்த செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சம் ரேஞ்ச். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க சவுத்தோட டீட்டெயில் எந்த ரேஞ்சிலேருந்து வேணும்னு கேட்குது. சவுத்தோட எனக்கு சேல்ஸ் டீட்டெயில் தான் வேணும். ஸோ அதனால நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி கிரி. இந்த கிரி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிரி அப்படின்றவர் சேல்ஸ் பர்சன். அவரோட சேல்ஸ் டீட்டெயில் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதனால நான் அகெயின் ஈக்குவல் டு சம்எஃப் கான்செப்ட் கொடுத்தோடனே எப்பயும் போல் 3 கேட்குறாரா. ஸோ ரேஞ்ச் என்ன அப்படின்னா கிரி அப்படின்றவர் எதில் இருக்காரு அப்படின்னா சேல்ஸ் பர்சனில் இருக்காரு. நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா கேட்குது. யாரோட டீட்டெயில் வேணும், அதாவது யாரோட டேட்டா உங்களுக்கு வேணும்னு கேட்குது. எனக்கு கிரியோட டேட்டா தான் வேணும். ஸோ நான் அந்த கிரி இருக்கிற செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்ச். கிரியோட டீட்டெயில் எந்த இதை நான் ஆட் பண்ணணும்னு கேட்குது. கிரியோட சேல்ஸ் டீட்டெயில் தான் எனக்கு வேணும். ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கிற டீட்டெயிலையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கிரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ சவுத் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அவுட்புட் கெட் பண்ணோம்ல. சவுத் மட்டும்தான் வரும் அப்படின்னா இல்லை. சவுத்துக்கு பதிலாக நம்ம ஈஸ்ட் கொடுத்தாலும் ஈஸ்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு வரும். நம்ம கிரிக்கு பதிலாக மலர் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு அவங்களோட டீட்டெயில் வந்துடும். ஸோ இதுதான் சம்எஃப். அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஆட் பண்ணி அவுட்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சம்எஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.